வணக்கம் அனைவருக்கும். ஒரு நிமிடம் யோசிக்கலாம். கடவுள் என்ற வார்த்தையை நீங்கள் கேட்டால் உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது? ஒருவேளை சக்தி, அதிகாரம் அல்லது நம்மிடமிருந்து தொலைவில் உள்ள யாரோ ஒருவர் என்று நீங்கள் நினைக்கலாம், இல்லையா? ஆனால் இன்று நான் உங்களுடன் ஒரு அதிசயமான கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு பிறந்த 700 ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் தீர்க்கதரிசி எசாயாவிடம் ஒரு குழந்தையை பற்றி கூறினார். அவன் அழிவிலியான கடவுள் என்று அழைக்கப்படுவான். இதை பற்றி யோசிக்கவும், ஒரு சிறிய பலவீனமான குழந்தை கடவுள் ஆகஸ்ட் முடியும்? கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாம் செய்ய தெரிந்தவர் அல்லவா? அப்படியானால் இது எப்படி செயல்பட்டது? இந்த குழந்தை ஒரு கன்னியிடம் இருந்து பிறந்தது, மனித வழிகளில் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நிகழ்ந்தது. இந்த அற்புதம் அழிவிலியான கடவுள் மட்டுமே செய்ய முடியும். அந்த குழந்தை இயேசுதான். ஆனால் கடவுள் ஏன் இந்த முறையில் உலகில் வர விரும்பினார்? அவர் நம்மிடமிருந்து தொலைவில் உள்ளவரல்ல, நமக்கு மிக அருகில் உள்ளவராக இருக்கிறார். நம் பாதையை நம்மோடு கடந்து, நம் பலவீனங்கள், நம் துன்பங்கள் மற்றும் நமக்கு தேவைப்படும் அனைத்தையும் நேரடியாக அனுபவிக்கத்தான் வந்தார். இயேசு நம்மை சிலுவையில் இறந்து அவரது இரத்தத்தை சிந்தினார். கடவுளுடன் நம்முடைய உறவை மீண்டும் இணைக்க 3 நாட்களில் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உண்மையாகவே அழிவிலியான கடவுள் என்பதை நிரூபித்தார். அதனால் நீங்கள் இயேசுவை சந்திக்கும் போது நீங்கள் அழிவிலியான கடவுளை சந்திக்கிறீர்கள். அவர் எப்போதும் உங்கள் அருகில் இருக்கிறார், உங்கள் தேவைகளை அறிகிறார், மேலும் உங்களை உதவ தயாராக இருக்கிறார். என் அன்பான நண்பர்களே, இயேசுவின் மூலம் கடவுளின் அனுபவத்தை உணர நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளை கொண்டாடுவீர்கள் என நான் நம்புகிறேன். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை புரிந்து கொள்கிறார் மற்றும் உங்களுக்கு சமாதானத்தை அளிக்கிறார்.